வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2026ஆம் ஆண்டிற்கான நட்சத்திர பலன்கள். அதனுடைய வரிசையில் நம்ம அந்த பூரட்டாதி நட்சத்திரம் நம்ம கும்ப ராசியிலையும் இருக்கு, அடுத்து மீன ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே அந்த குருவினுடைய ஸ்தானத்தை அடைபவர்கள். அந்த குருவினுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால எப்போதுமே ஒரு நேர்மையினால ஒரு நல்ல ஒரு குணத்தினால அதிகப்படியாக அவதிப்படுபவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களினுடைய ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு குணத்தினால ஏமாற்றங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த 2026 எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவா ஒரு மாற்றங்களை எப்படி தரப்போகுது, தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அப்படின்லாம் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக தான் இருக்கும். 7.5 சனி அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களினுடைய ராசியின் மீது பயணித்தாலும் கூட அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கும் மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ நம்ம நட்சத்திர பலனும் ராசி பலனும் பார்க்கும்போது உங்களுடைய மன ரீதியான ஒரு செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது மன ரீதியான செயல்பாடுகள் அப்படின்ற போது உங்களுடைய ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி கோச்சார தன்மையில எந்த இடத்துல நகர்வை வைத்திருக்கிறாரோ அதன் ரீதியான ஒரு எண்ணோட்டங்கள் அப்படின்றது உங்களுடைய எண்ணங்கள் படி இருக்கும். அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராசி அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் இந்த ஆண்டு 4, 5, 6ஆம் இடம் இந்த 3 இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். அப்போ நிறைய ஒரு விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு மேன்மையை அடைவதற்குண்டான ஒரு நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அடுத்து செகண்ட் ஆஃப்லயே பாத்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸுக்கு 5ஆம் இடத்துல பயணிக்க போறார். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னோர்களின் ஆசீர்வாதம், அடுத்து நீங்க செய்த புண்ணியங்கள். எப்போதுமே இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ஒரு சிறிய ஒரு விலங்குகளுக்கோ இல்ல ஒரு சின்ன எறும்புக்கு கூட தீங்கு விளைவிக்காதவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த நேரமும் மற்றவர்களுக்காக உதவி செய்யணும், மற்றவர்கள் நல்லா இருக்கணும், அவர்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தோட இருக்கணும். இவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்றதையும் தாண்டி மற்றவர்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு அந்த 5ஆம் இடம்ன்றது இந்த ஆண்டு முழுமையாக செயல்பட போகுது. எப்படி செயல்பட போகுது? உங்களுடைய நீங்க செய்த உதவிகள் இப்போ உங்களுக்கு ரிட்டர்னா வர்றதுக்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து நீங்க செய்த புண்ணியங்கள் உங்களுக்கு ஒரு நன்மையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்க செய்த ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இப்படி அந்த 5ஆம் இடம்ன்றது ஒரு குலதெய்வ ஆசீர்வாதத்தையும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தையும் புண்ணியம் செய்த ஒரு நன்மைகளினாலேயும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு 3 மந்த்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போற. அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரியான தருணத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தருணம். அது உங்களுடைய பிசினஸ் ரீதியாக இருக்கலாம், வேலை சம்பந்தமாக பர்சனல் லோன் இருக்கலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்கு உண்டான ஒரு முயற்சியில உண்டான ஒரு கடன் சுமையாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு சுமைகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 கடைசி ஒரு 3 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணம். இப்படி இந்த 2026 உங்களுடைய எண்ணோட்டங்கள் மிகவும் நல்ல ஒரு மாற்றங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் கடந்த ஒரு 5 வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய நஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க.
கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில்களை இழுத்து மூடக்கூடிய ஒரு தருணம். அடுத்து உறவினர்கள்னால ஏமாற்றம். உறவுகள் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள், மனைவி, குழந்தைகள், இந்த மாதிரியாக கணவன், இந்த மாதிரியாக தன்னை சார்ந்து இருப்பவர்கள்னாலேயே ஏமாற்றத்தை அனுபவித்தவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள். இவர்களுக்கு இந்த ஆண்டு அவர்கள் மூலமாக நிறைய நன்மைகளும், அந்த உறவுகள் மூலமாக நன்மைகளும், அந்த உறவுகள்னால மேன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். பிரிந்த குடும்பங்கள்லாம் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த ஆண்டுல இவர்களினுடைய வேலை ரீதியான சில உயர்வுகள் கண்டிப்பாக இருக்கு. வேலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக பெரிய அளவுக்கு நிரந்தர தன்மை அப்படின்றது இவர்களுக்கு இல்லை. அந்த நிரந்தர தன்மையிலிருந்து மீண்டு வந்து, அதாவது நம்ம இந்த இடத்துல வேலை பார்க்குறோம், இன்னும் ஒரு 10 வருஷம் நம்ம இதில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது எல்லாமே நிஜமாக கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. அந்த வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மையை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலையில் உயர் பதவிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அங்கீகாரம். எவ்வளோதான் இவர்கள் வேலை செய்தாலும் அந்த இடத்துல அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்காம இருந்திருக்கும். அதையும் எதிர்பார்த்து இவர்கள் செய்யவே மாட்டாங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அந்த அலுவலகத்துல நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நமக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு பொறாமைப்படக்கூடிய நபர்களும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்கள்னால இந்த 2026 இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு உயர்ந்த பதவிகளையும் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளிலிருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு தருணம். அப்போ எந்த இடத்துல இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த 7.5 சனியின் மூலமாக, ஜென்ம சனியின் மூலமாக மாட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையும் நம்பி நீங்க ஒரு பொறுப்பை ஒப்படைக்க கூடாது. இந்த இடத்துல நீங்களே டவுன் டு எர்த்தா எல்லா வேலைகளையும் செய்யணும். அதாவது ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா கூட அந்த தொழிலாளர்களை நம்பி நீங்க ஒரு சில பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது. முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும், இந்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு டர்ன் ஓவரை தரப்போகுது அப்படின்ற பட்சத்துல அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களுடைய இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இரவு பகல் பார்க்காமல் நீங்க உழைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த உழைப்பை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 7.5 சனி பாதிப்பை கொடுக்காது. அது இல்லாம அந்த தொழிலாளர்களை நம்பியோ உங்களுடைய பணியாளர்களை நம்பியோ நீங்க சில விஷயங்களை, பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது அவர்கள்னால ஏமாற்றம், அவர்கள்னால வருமான இழப்புகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்போ வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வரும் இந்த 7.5 சனியில அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக உங்களால செய்ய முடியாத சில விஷயங்களை இந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு தருணம். அதாவது வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொறுப்புகளையும் கொடுத்து அந்த பொறுப்புகள்ல ரொம்ப டார்ச்சரை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். இவங்களால செய்ய முடியாம இவங்க இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்புகளை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த பொறுப்புகள்ல ஒரு நிதானத்தோடையும் ஒரு கவனத்தோடையும் நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையில ஒரு ஸ்திரத்தன்மையை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பெருமளவு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ஈடுபாடு இருக்காது. தன்னுடைய பெற்றோர்கள் என்ன செய்து வைக்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுல தான் இருப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. பெற்றோர்களும் இவர்களுக்காக ஒரு நல்ல ஒரு பெண் வரணும், நல்ல ஒரு பையன் வரணும், தன்னுடைய குழந்தைக்கு அவனை அனுசரித்து போகக்கூடிய மாதிரியான ஒரு வரன் வேணும் அப்படின்ற மாதிரியாக பெற்றோர்கள் வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கு. இந்த வருடம் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு சுப நிகழ்வுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஆனாலும் அந்த 7.5 சனியின் பாதிப்பு அப்படின்றது அந்த உறவுகள் ரீதியான சில விஷயங்கள், உங்களுடைய வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா
இருக்கணும். தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ரைட்ஸ் எடுத்து அந்த இடத்துல பேசும்போது அந்த சனியினுடைய தாக்கம் அந்த இடத்துல வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதனால வார்த்தைகள்ல நிதானம் இருந்தது அப்படின்னா புது உறவுகள்னால எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு. இப்படி இது மாதிரியான இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026ல பொது பலன்கள் அப்படின்றத நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய திசா புத்திகளின்படி உங்களுக்கு இப்போ சுக்கிர தசை இல்லை கேது தசை இந்த மாதிரியான ஒரு திசா புத்திகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது எந்த மாதிரியாக உங்களுக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது, அதனால என்னென்ன ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் அழுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.